3 காரியங்கள் ஆரோக்கியமா கேட்கிறாரு. ஆண்டவர் வந்து என் கையை வைக்கணும்ன்றாரு ஆண்டவர்கிட்ட. அப்புறம் வந்து அவள் பிழைப்பாள், அப்பதான் பிழைப்பான்று அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு 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 விசுவாசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மைண்டுக்குள்ள. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்? ஆண்டவர் கூட நம்ம நடக்கிறோம்னாக்கா, ஆண்டவர் கூட வி ஆர் வாக்கிங் வித் காட் அப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள என்னென்ன இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம்? ஆண்டவர் மட்டும் வந்தாதான் இது நடக்கும். ஆண்டவர் வந்தாதான் இது சூப்பரா ஆரோக்கியமா இருக்கும். ஆண்டவர் வந்தாதான் என் குடும்பம் சூப்பரா போகும். ஆண்டவர் வந்தாதான் வேலை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் வந்தாதான் என் படிப்பு ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்தாதான் ஆண்டவர் கையை வச்சுட்டாருன்னா, இந்த மைண்டுக்குள்ள இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா, கண்டிப்பா உங்க விசுவாசத்தை யாருமே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. எதுக்காக நான் இதை பேசுறேனாக்கா, உண்மையாகவே அந்த இடத்துல இந்த இத்தனை வசனங்களுக்குள்ள அவர் கொடுக்கிற அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க வாங்க, மரண அவஸ்தைப்படுகிறார், நீங்க வாங்க, அவ ஆரோக்கியம் அடையணும், 2வது அவள் மேல கைய வைங்க, அவ பிழைப்பா என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். மிகவும் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட நீங்க நடக்கிறவங்களா இருக்கிறீங்கனாக்கா, உங்க மைண்டுக்குள்ள இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தை தருகிறவர், அவர் கைய வைக்கணும். ஏன் இன்னைக்கு ஃபைனான்ஸ் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டேதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் வாங்குறேன், எல்லாம் காணா போயிடுது. நான் வாங்குறேன், என் கைக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, காணா போயிடுது சொல்றீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க கைய வைங்க. இங்க என்னுடைய தேவைகள்ல நான் அப்படிதான் என்னுடைய பர்ஸ் எடுத்து அந்த பணத்து மேல கையை வச்சு இதை மல்டிபிள் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். சோ இத நீங்க மல்டிபிள் பண்ணுங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. எனக்கு ஏதாவது ஒரு தேவைகள் ஆண்டவரே உங்க கையை வைங்க, நீங்க கையை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர்கிட்ட அவன் வந்து அவன் சொல்ற இந்த 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 ஒவ்வொரு வார்த்தையுமே என்னை யோசிக்க வச்சுது. ஏன்னா அந்த பர்சனுக்கு, எவிரு என்ற ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல அவன் கேட்கிறான், அவன் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டான். சோ நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட நம்ம வரோம்னாக்கா எப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாஞ்சியோடு நம்ம இருக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நம்ம கூட இருக்கிறோம். அவன் யூஸ் பண்ற எல்லா வார்த்தையுமே ரொம்ப அப்படி திக் அண்ட் ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் அண்ட் திக், அப்படியே நான் அப்படி சொல்லுவேன். அப்படி ஏன்னா ஆரோக்கியம் அடையணும் என் மகளை. ஆனா அந்த மரண அவஸ்தை படுக்கிறோம் சொல்லிட்டான் பாருங்க. அந்த மரண அவஸ்தையை பத்தி அவன் பெருசா பேசிக்கல. அந்த மரண அவஸ்தையில என் மகள் ஆரோக்கியம் அடையணும்னு பேசுறா பாருங்க. எஸ், வீட்டுக்குள்ள டையிங் திங்ஸ் இருக்கும், சிலதெல்லாம் செத்துக்கொண்டே இருக்கும். அன்பு செத்துக்கொண்டு இருக்கும், பண விஷயங்கள் செத்துக்கொண்டு இருக்கும், வீட்டுக்குள்ள சில குழப்பங்கள் செத்துக்கொண்டே இருக்கும், சில காரியங்கள் அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும். பார்க்காதீங்க, அந்த மரண அவஸ்தையை பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது ஆரோக்கியத்தை